ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. அது 1960ஆம் வருடம்னு ஞாபகம். காஞ்சி மகாபெரிவா மன்னார்குடி வந்திருந்தார். குன்னியூர் சாம்பசிவ ஐயர் தன்னோட குன்னியூர் ஹவுஸுங்கிற பங்களாவில் சகலவிதமான வசதிகளோட 4-5 நாட்கள் பெரியவாளை தங்க வச்சு உபச்சாரம் பண்ணார். அப்போது ஒரு நாள் காந்தி சாலையில் இருக்கிற தேசிய உயர்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர் பள்ளியோட வாசலில் நின்றுண்டு பூர்ண கும்ப மரியாதையோட மகா பெரியவாளை பள்ளிக்குள்ளே அழைச்சிட்டு போனார். பெரியவா கிட்ட, இந்த இடம் ஒரு காலத்தில் பெரிய கீத்து கொட்டாயாக இருந்தது, சங்கர ஹால்னு பேர், அது தீப்பற்றி எரிஞ்சிடுத்து. அந்த இடத்துல திரும்பிய கீற்று கொட்டா போடுறதுக்கு பயமாக இருக்குது. நல்லதாக ஒரு கட்டிடம் கட்டியாகணும். அது இன்னமும் நிறைவேறவே இல்லை. நிறைய தடங்கல்கள். சுவாமி தான் அனுகிரகிக்கணும்னு வேண்டினார். கவலைப்படாத, அதுக்குன்னு ஒருத்தர் வருவார். எல்லாம் நல்லபடியாக நடக்கும். இந்தா இதை வச்சுண்டு ஆரம்பி அப்படின்னு ஒரு சின்ன தட்டை தலைமை ஆசிரியர்கிட்ட கொடுத்தார். அதில் ஒரு ஆப்பிள் பழமும் ஒற்றை ரூபாய் நாணயமும் இருந்தது. உடனே நன்கொடை வசூலை தொடங்கிட்டா. அப்போது ஒரு அதிசயம். அந்த பள்ளி வாத்தியாரோட ஒரு நண்பரை பார்த்து நன்கொடை வசூலிக்கிறதுக்கு போனார். அவர் 500 இல்லை 1000 நன்கொடை கொடுப்பாருன்னு எதிர்பார்த்தார். ஆனால் அவர் பள்ளியையே நேரில் பார்க்க வந்துட்டார். தலைமை ஆசிரியர் கட்டிட வேலைகளை சுற்றி காமிச்சு அவர்கிட்ட எல்லாத்தையும் விளக்கி சொன்னார். சுற்றி பார்த்து முடித்ததும் அவருக்கு மனசில் என்ன தோணித்தோ தெரியல. உடனே பள்ளிக்கு தற்காலிக கூரையெல்லாம் வேண்டாம், நிரந்தரமாக ஒரு சிறந்த கட்டிடம் கட்டி மேலேயும் ஒரு மாடி கட்டிடலாம், அதுக்கு உண்டான எஸ்டிமேட் தயாரித்து என்கிட்ட கொடுங்கோன்னு சொன்னார். அவ்வளவுதான். அடுத்த சில நாட்களில் எஸ்டிமேட் அங்கீகரிக்கப்பட்டு உடனே மேலும் கீழுமா பள்ளி சிறப்பாக கட்டி முடிக்கப்பட்டது. அது தவிர 2 பெரிய ஹால்கள் கொண்ட சங்கர ஹால் உருவாகி பள்ளிக்கே அழகும் பெருமையும் சேர்த்துடுத்து. இதையெல்லாம் தாண்டி சாரதி கலையரங்கம்ங்கிற பேரில் ஒரு பிரம்மாண்டமான கலையரங்கம் வேற. 500 1000ன்னு நன்கொடை எதிர்பார்த்தவாக்கிட்டேருந்து ஒரு பெரிய பள்ளியையே லட்சணத்தோட சீக்கிரம் கிடைச்சிடுத்து. கவலைப்படாத, அதுக்குன்னு ஒருத்தர் வருவார். எல்லாம் நல்லபடியாக நடக்கும். மகா பெரியவாளோட தீர்க்க தரிசனமான வேத வாக்கு பலிச்சுது. அவரோட பாதார விந்தங்களை வணங்கி வழிபடுவோம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.